மும்மொழி கொள்கை தொடர்பாக மக்களவையில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திமுக எம்பிக்கள் இடையே காரசார விவாதம். நாகரிகமற்றவர்கள் என அமைச்சர் விமர்சித்ததால் திமுக எம்பிக்கள் ஆவேசம். My information, their chief minister was ready to accept that. திமுக எம்பிக்களை நாகரிகமற்றவர்கள் என கூறியதற்கு கனிமொழி கடும் எதிர்ப்பு. தமது வார்த்தையை திரும்ப பெறுவதாக அறிவித்த தர்மேந்திர பிரதான். People of Tamil Nadu, let us not mix. I am not. Let me first withdraw my word. Today is 10th March. PM ஸ்ரீ திட்டத்தில் சேர முதல்வர் ஸ்டாலின் முன்வந்தபோது சூப்பர் முதல்வர் தடுத்து விட்டதாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விமர்சனம். யார் அந்த சூப்பர் முதல்வர் என பதிலளிக்குமாறும் வலியுறுத்தல். PM ஸ்ரீ திட்டத்தை செயல்படுத்த முன்வரவில்லை, தம்மை வற்புறுத்தவும் முடியாது. சூப்பர் முதல்வரின் பேச்சை கேட்டு PM ஸ்ரீ திட்டத்தை ஏற்கவில்லை என்ற பிரதானின் கருத்துக்கு முதல்வர் ஸ்டாலின் சூசக பதில். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக உரிமை மீறல் நோட்டீஸ். மக்களவை சபாநாயகருக்கு திமுக எம்பி கனிமொழி கடிதம். திமுக எம்பிக்கள் நாகரிகமற்றவர்கள் என தர்மேந்திர பிரதான் கூறியதில் என்ன தவறு என முதல்வருக்கு அண்ணாமலை கேள்வி. இனியும் தமிழக மக்களை ஏமாற்ற முடியாது என சாடல். Tamil Nadu government has ready to sign an MOU. OPS ஆதரவாளர் வைத்தியலிங்கத்துடன் சசிகலா, டிடிவி தினகரன், திவாகரன் சந்திப்பு. அதிமுகவில் உள்ள அனைவரும் ஒன்று சேர இயலாது என தனிநபர் முடிவு செய்ய முடியாது என சசிகலா பேட்டி. எங்களுடைய நிறுவன தலைவரே இது மக்களாட்சின்னு தான் சொல்லியிருக்காரு. அதே வழியில தான் புரட்சி தலைவி அம்மாவும் வந்தாங்க. எங்ககிட்ட இருக்கிறவங்க எல்லாரும் அப்படித்தான், நானும் அதே வழியில தான் இருக்கேன். அதனால நல்ல ஒரு ஆட்சியை 26ல் நாங்கள் கொடுப்போம். அது மக்களாட்சியா இருக்கும். 2 நாள் அரசுமுறை பயணமாக மொரீசியஸ் புறப்பட்டுச் சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி. நாளை அந்நாட்டின் தேசிய தின விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்கிறார். கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடியில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் ஆலோசனை. கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பகவதியம்மன் கோயிலில் தீவெட்டி ஊர்வலம். வெள்ளி வாகனத்தில் எழுந்துருளிய அம்மனை தரிசித்த பக்தர்கள். கேரளாவில் உடல் எடையை குறைப்பதற்காக டயட் பின்பற்றிய 19 வயது கல்லூரி மாணவி உயிரிழப்பு. ஓராண்டாக சரியாக உணவு சாப்பிடாததால் வயிறு, உணவு குழாய் சுருங்கிய சோகம். பீகாரில் நகைக்கடையில் 25 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் கொள்ளை. துப்பாக்கி முனையில் நகையை அள்ளிச் சென்ற கும்பல். பிரிட்டன் கடல் பகுதியில் சரக்கு கப்பல் மீது எண்ணெய் கப்பல் மோதியதில் பயங்கர தீ விபத்து. 32 பேர் உயிரிழந்ததாக தகவல்.